காகமும் தண்ணீரும். ஒரு கிராமத்தில் ஒரு அழகான சிறிய காகம் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தது. கோடை காலத்தில் ஒரு நாள் வெயில் மிகவும் அதிகமாக இருந்தது. காகத்திற்கு மிகவும் தாகம் எடுத்தது. எனக்கு மிகவும் தாகமாக இருக்கிறது. இப்போது எனக்கு குடிப்பதற்கு தண்ணீர் வேண்டும் என்று கத்திக்கொண்டே காகம் தண்ணீர் தேடி பறந்தது. காகம் மரத்தடியில் சென்று பார்த்தது. அங்கு தண்ணீர் கிடைக்கவில்லை. கிணற்றடியில் சென்று பார்த்தது. அங்கும் தண்ணீர் வற்றியிருந்தது. எங்கு தேடியும் ஒரு துளி தண்ணீர் கூட கிடைக்கவில்லை. காகம் மிகவும் சோர்வடைந்தது. எங்கும் தண்ணீரை காணவில்லையே, என்ன செய்வது என்று சோகமாக யோசித்துக் கொண்டே மரத்தில் அமர்ந்தது. அப்போது அங்கிருந்த வீட்டு முற்றத்தில் ஒரு பானை இருப்பதை காகம் கவனித்தது. பானை இருக்கும் இடத்தை நோக்கி காகம் பறந்து சென்றது. பானையின் அருகில் வந்த காகம் பானையின் உள்ளே எட்டி பார்த்தது. அதில் சிறிது தண்ணீர் இருப்பதை காகம் கண்டது. காகம் மகிழ்ச்சியடைந்தது. ஆனால் பானை ஆழமாக இருந்ததால் தண்ணீர் காகத்தின் அலகுகளுக்கு எட்டவில்லை. காகம் மீண்டும் யோசித்தது. அது ஒரு புத்திசாலி காகம் என்பதால் அருகில் இருந்த சிறிய கற்களை ஒன்றொன்றாக எடுத்து வந்து பானைக்குள்ளே போட்டது. ஒரு கல், இன்னொரு கல், மீண்டும் இன்னொரு கல் என தொடர்ச்சியாக கற்களை போட கற்கள் அதிகமானதும் பானையின் உள்ளே இருந்த தண்ணீர் மெல்ல மெல்ல மேலே வந்தது. காகம் மிகவும் மகிழ்ச்சியடைந்தது. இலகுவாக பானையில் இருந்த தண்ணீரை குடித்தது. தாகம் தீர்ந்ததும் காகம் மகிழ்ச்சியாக என்று சத்தமிட்டு கொண்டே பறந்தது. நீதி, புத்தியும் முயற்சியும் இருந்தால் எந்த பிரச்சனைக்கும் தீர்வுண்டு.